கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. இன்றைக்கி விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 விற்பனை பதிவு இருக்குதுங்க. நல்ல பிளாக் டைமண்டில் சரியான ஃபோர்ஸில் ஒரு காலக்கன்று இருக்குதுங்க. ஒரு மயிலை மாடு, அழகான மாடு இருக்குதுங்க. அதே மாதிரி காலக்கன்றுகள் அதிகமாக வர்றதில்லைன்னு கேட்குற நண்பர்களுக்கு இன்றைக்கி 3-4 காலக்கன்றுகள் இருக்குதுங்க. தேவையான பார்த்துட்டு யாருக்கு எந்த மாடு எந்த கன்று பிடிக்குன்னு பார்த்துட்டு கூப்பிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாடு வந்து நேற்று வந்து நம்ம நிறைய அதிக நண்பர்கள் கூப்பிட்டுருந்தீங்க. இது வந்து விற்பனை ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்லியிருந்தோங்க. ஆனால் ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து விற்பனை ஆகலைங்க. பார்ட்டி வந்து அட்வான்ஸ் போட்டாங்க. அதாவது 8 மாத சின மாடு. இதுக்கு பின்னாடி ஒரு ஜோடி ஒன்று இருக்குங்க. நல்ல ஒரு நேரு கொம்பு டைப்பில். அந்த மாட்டுக்கு தான் அட்வான்ஸ் போட்டாங்க. நம்ம தான் வந்து மாற்றி புரிதல் இந்த மாடு விற்பனை ஆகிடுச்சின்னு நிறைய சொல்லியிருந்தோம். அதனால் மீண்டும் வந்து இன்றைக்கி மறு விற்பனை பதிவு போட்டிருக்கிறவங்க, நேற்று பார்த்தவங்க கேட்டவங்க யாரும் நீ சங்கடப்பட வேண்டாம். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் கூப்பிடுங்க. மாடு வந்து இருக்குது, வாங்கிக்கலாமுங்க. முழு விவரங்கள் அப்படிங்கிறது நேற்று நம்ம சொல்லியிருந்தோம்ங்க. இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு 9 மாதம் சினைங்க. மடி வந்துருச்சு. ஒரு 10 to 15 நாளில் கன்று போட்டுக்கும். கடைப்பல் முளைப்புங்க. உழவு நல்லா ஓட்டியிருக்குது. நல்ல மகாலட்சுமி முகமான ஒரு அமைப்பு. தெளிவான முகத்துலையும் கைகால் ஊக்கத்தில் நல்ல மாடு, புறமாடு ஏற்றத்தில் ரட்டத்துமல் அமைப்புலைங்க. நல்ல பயிர் கொம்புலைங்க. சுழி சுத்தமாக மடிகாம்பு சுத்தத்தில் நல்ல வாழை இருக்கத்தோட ரொம்ப பொறுப்பான மாடுங்க. இதோட விற்பனை விலை நிலவரம் நம்ம நேற்று சொல்லியிருந்த விலையை தான் நம்ம சொல்லியிருக்கிறோங்க. 9 மாதம் சினை மாடு, 3ஆம் ஈத்து, கடைப்பல் முளைப்பு, சுழி இருக்க வேண்டிய சுழிகள் ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க. பால் நேரம் ஒரு 2 to 2.25, சாயங்காலம் ஒரு 2 அந்த மாதிரி தாராளமாக கறந்துக்கலாமுங்க. ஒரு நாளைக்கு 4 to 4.5 லிட்டர் பால் வேணும். அப்படி ஒரு குடும்பத்துக்கு தாட்டுறதுக்கு உண்டான கரெக்டான மாடுங்க. மாடு இருக்கிற இடம் தெரியாது, அமைதியாக இருக்கும். புதுசாக மாடு வாங்கி பால் கறக்க விரும்புகிறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிறதுக்கு தீவனத்துக்கு நீங்கள் எங்கே கொண்டு போய் கட்டிட்டு வந்தீங்கனாலும் வயிறு நம்ம மேய்ஞ்சுக்கு அந்த மாதிரி நல்ல வாய் கடிச்சு இருக்குது. பணம் போட்டு தான் தீவனம் வாங்கி போட்டிங்கன்னா போடுறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க கழிக்கிற மாடெல்லாம் நிறைய வச்சு பார்த்துருப்பீங்க. இந்த மாடெல்லாம் தீவனத்தில் ஒரு பொட்டு கூட கழிக்காமல் நல்லா சாப்பிடக்கூடிய வாய் கடிச்சான மாடு. மாடு குவாலிட்டிலையும் இருக்குங்க. காங்கை மாடுனா அந்த காங்கை மாட்டுக்கு உண்டான திமிர் அப்படியே இருக்குங்க இந்த மாட்டில். அந்த அழகு லட்சணம் தாடை அருந்தாடையில் கைகள் ஊக்கத்தில் குழாம்புல் நிலம் நல்லா உருட்டி வச்ச மாதிரி கருப்பட்டி வச்சு ஊற்ற மாதிரி தெளிவான குழாம் அமைப்பு எல்லாம் தெளிவாக இருக்கும். மாடு வந்து தரமான பெருவெட்டு மாடுங்க. சின்ன மாடு கிடையாதுங்க. இதோட விற்பனை விலை 56,000 ரூபாய்ங்க. வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கிங்க. எந்த சந்தேகமாக இருந்தாலும் நம்ம கொடுத்துருக்கிற நம்பருக்கு தாராளமாக கூப்பிட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க. டெய்லியும் விற்பனை பதிவு ஒரு 5லேருந்து 7 விற்பனை பதிவு அல்லது 8 விற்பனை பதிவு போடுறோமுங்க. மாடுகள் கண்டு நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா 5 to 8 விற்பனை பதிவு அப்படிங்கிறது ரொம்ப முயற்சி எடுத்து தான் போட்டுட்ருக்குறோம். டெய்லியும் வந்து நல்ல மாடுகள் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா செலக்டடான மாடுகள் தான் நம்ம அதிக அளவில் போட்டுட்ருக்குறோமுங்க. காங்கை மாடுகளுக்கு முக்கியத்துவம் அதிக அளவில் கொடுக்குறோமுங்க. இருந்தாலும் இந்த இடவெட்டு கிராஸ் மாடு மற்றும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டை மாடுகள், வடந்திய மாடுகள்லாம் வந்து அங்கங்கே தகவலும் வருது. நம்மகிட்ட மாடு வாங்குறவங்களே கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்மகிட்ட மாடு வாங்குறவங்களும் ஒரு மாடு அந்த மாதிரிலாம் இருந்தால் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறதுனால அதுவும் முயற்சி செஞ்சு போட்டு கொடுத்துட்ருக்குறோங்க. இருந்தாலும் நம்ம சேனலில் முக்கியத்துவம் அப்படிங்கிறது காங்கை மாடுகள் கன்றுகளுக்கு 100% முக்கியத்துவம் கொடுக்குறோமுங்க. வீடியோ பதிவில் 2வதாக நம்ம வண்டியிலேருந்து இறக்குறதுங்க. ஒரு அழகு லட்சணத்தில் சிறந்த கன்று, ஒரு ஷோ குவாலிட்டியான செவலை கன்று, கிடாரி கன்று, ரட்டத்துமல் அமைப்பில் நல்ல ஒரு நைஸ் குவாலிட்டியான செவலையில் லட்சுமி சுழி மற்றும் தாவணி சுழியோடு கேட்குற நண்பர்களுக்கு இந்த கன்று பிடிக்குங்க. கன்று அழகு லட்சணத்தில் நல்ல கன்றுங்க. நல்ல வாய் கடிச்சிருக்கும். நீளத்தில் நல்ல நீளம், புறமாடு ஏற்றம், நல்ல வால் சன்னம் இருக்குங்க. கைகள் ஊக்கம் தெளிவாக இருக்குங்க. குணவனத்துலேயும் நல்ல குணவனமாக இருக்குது. இருந்த இடத்துல நல்ல நீவி கொடுத்து தெளிவாக பழக்கி வச்சுருக்குறாங்க. நம்ம இடத்துக்கு வந்து பெருசாக மிரளவெல்லாம் இல்லைங்க. ரொம்ப ஒரு பழகின இடம் மாதிரியே நல்லா பழகின ஆள் மாதிரியே ரொம்ப தெளிவாக ஒரு அமைதியான குணத்தில் இருக்குதுங்க. கண்ணை பொறுத்தளவுக்கு நல்ல ஷோ குவாலிட்டியான கண்ணுங்க. நல்ல ரட்டத்துமல் அமைப்பு இருக்கும். கைகால் ஊக்கம் இருக்குங்க. நெட்டு நீளத்தில் நல்லா அடிவயிறு தொங்கல் இல்லாமல், குறைப்பழுது கழிப்பு சுழி இல்லாமல், புறமாடு ஏற்றத்துலிங்க, நடுமுதுகு நெரிசல் இல்லாமல், கண் நல்ல பெருவெட்டு மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு வயது ஒரு 11 மாதம் ஆகுது. சுழி சுத்தம் தெளிவாக இருக்குங்க. கண்ணாமொழி நல்ல பெருவட்டான கண்ணாமொழி இருக்குது. கையால் ஊக்கம் இருக்குது. மடிகாம்பு சுத்தம் நல்ல மடிகாம்பு சுத்தம் இருக்குதுங்க. தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா மயிலை மாடுங்க. நம்ம தெரிஞ்ச இடத்துல இருந்தது. நல்ல மாடு, செவலை கிடாரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொண்டு வந்திருக்கிறோம். நல்ல குவாலிட்டியான கிடாரிங்க. லட்சுமி சுழி மற்றும் தாமணி சுழியோடு கேட்குறவங்களுக்கு இந்த கிடாரி தேர்வு செய்யலாமுங்க. மற்றபடி கழிப்புகள் அப்படிங்கிறதால எதுவும் இல்லை. நல்ல ஒரு நந்து சேலையாட்ட தெளிவான கிடாரி ஒரு வாங்கி வளர்த்த விருப்பம் இருக்கிறவங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா பதிவை பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம மேலே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கூப்பிட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம். ஃபோட்டோ வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கலாமுங்க. அதே மாதிரி மாடுகள் கன்றுகள் வந்ததுன்னா தினம் எல்லாருமே சொல்கிறது தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்கிறீங்க. ஏதோ ஒரு சிலருக்கு நம்ம அனுப்புகிறோம், நிறைய பேர்த்துக்கு அனுப்ப முடியறதில்ல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சேனலில் முக்கியமாக பதிவிட்டுறோமுங்க. சேனலில் பாருங்கள், எந்த பதிவில் எத்தனாவது மாடு என்ன தெளிவாக கேட்டுக்குங்க.
முழு விவரங்கள் விலை நிலவரம் எல்லாமே கேட்டுக்குங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பதிவில் இந்த தேதியில் இத்தனாவது மாடாக நீங்கள் போட்டிருக்கீங்க, அதோட ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் கேட்டிங்கன்னா தனிப்பட்ட முறையில் கண்டிப்பாக அனுப்பிச்சி கொடுக்குறோங்க. இந்த கிடாரி பொறுத்தளவுக்கு 11 மாதம் சுழி சுத்தம் நல்ல அழகில் சிறந்த கிடாரி. இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 31,000 ரூபாய் சொல்லியிருக்கிறோம். நல்ல கிடாரிங்க, குவாலிட்டியான கிடாரி. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு குறைவாக வந்து இந்த கிடாரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் இந்த மாதிரி கிடாரி போடவே இல்லைங்க. செவலை கிடாரி மயில கிடாரியும் கூட 2-3 கிடாரி போட்டிருந்தோம்ங்க. இந்த மாதிரி நல்ல அழகு லட்சணத்தில் செவலை கிடாரி அதிக அளவில் கேட்குறவங்களுக்கு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். விற்பனை விலை 31,000 ரூபாய்ங்க. வீடியோவில் 3வதாக விற்பனை பதிவில் பார்த்துட்டு இருக்கிறேங்க. ஒரு மயிலக்கன்று நல்ல கொம்புதல் இல்லைங்க. ஒரு பழைய வர்க்கம் மாட்டுக்கு பிறந்த நல்ல நெத்திக்குழியோட நல்ல வெளார் கோம்பு அமைப்பில் நல்ல உங்களுக்கு பயிர் கோம்பு அமைப்பில் கண்ணாமொழி நல்ல பெருவட்டான உருட்டி வச்ச மாதிரி தெரிச்ச மாதிரி அப்படியே அழகான கண்ணாமொழி இல்லைங்க. இந்த கண்ணுக்கும் வந்து பார்த்திங்கன்னா லட்சுமி சுழி இருக்குதுங்க. வேணுங்கிறவங்க குறைப்பழுது கிடையாது, கழிப்பு சுழி கிடையாதுங்க. மடிகாம சுத்தம் ரொம்ப தெளிவாக இருக்குது. மாடு நல்ல பெருவட்டு மாடு, நல்ல நெட்ட நீளத்தில் தரமான கிடாரியாக வேணும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம். மற்றபடி சுழி சுத்தம் எப்பவும் போல் தெளிவாக இருக்குதுங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டுங்க. ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் அனுப்பிச்சி கொடுத்துடலாம். இன்றைக்கி இந்த மாதிரி கிடாரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து நம்ம விற்பனை பதிவு போடுறதும் கொஞ்சம் கடினமான விஷயமா இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் தேர்வு செஞ்சு வளர்த்துனீங்கன்னா நல்ல மாடாக வந்து சேருங்க. வீடியோ போடுறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுனால கொஞ்சம் காலையில் நேரமே வீடியோ எடுத்ததுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே வந்து செலுத்த மாதிரி தெரியுங்க. இது வந்து கொஞ்சம் பனி காலத்தில் கொஞ்சம் செலுத்த மாதிரி தெரியும். கண் நல்லா சைனிங்காக இருக்கும், நல்ல குணவனத்தில் இருக்குதுங்க. எங்கே வேணாலும் தொட்டு எங்கே வேணாலும் நீவிக்கலாம். எங்கே பிடிச்சாலும் புது இடம் பழைய இடம் பார்க்காம பின்னாடி எங்கே பிடிச்சாலும் வந்து சேரக்கூடிய கண்ணுங்க. அதே மாதிரி தீவனம் வாய் கடிசெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழசு புதுசு எல்லாம் எதுன்னு பார்க்குறதில்ல, குமிஞ்சால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. அந்தளவுக்கு நல்ல வாய் கடிச்சிருக்குது. குணவனத்துலேயும் நல்ல குணவனமாக இருக்குதுங்க. கண்ணாமொழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான முக அமைப்புன்னு சொல்லலாம். இதோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 27,000 ரூபாய் அனுசரித்து கொடுக்கப்படுங்க. எல்லா பதிவுலையுமே போடக்கூடிய விற்பனை விலையில் நம்ம அனுசரித்து தான் கொடுத்துட்டுருக்குறோம். டெய்லி 5 to 8 விற்பனை பதிவு போடுறோங்க. டெய்லி மாடுகள் கன்றுகள் விற்பனை ஆகிட்டு இருக்குது. எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை டெலிவரி கொடுத்துட்டுருக்குறோங்க. ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது பாதி வாடகை மட்டும் நீங்கள் கொடுத்தால் போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோங்க. இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 2-3 காலக்கண்ணுங்க இருக்குது. அந்த பதிவையும் பாருங்கள். நம்ம ஆடியோவை கட் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக பார்த்துட்டு எது பிடிக்குதோ பார்த்துட்டு கூப்பிடுங்க. வீடியோவில் நம்ம 4வதாக பார்க்க போகிறதுங்க ஒரு 5 மாதங்களான சுழி சுத்தமான கண்ணுங்க. நல்ல ரெட்டத்தமிழ் அமைப்பு இருக்கும். புறமாடு ஏற்ற வால் சன்னம் தெளிவாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயிலை, அதாவது வந்து செவலைன்னு சொல்ல முடியாதுங்க, மயில நிறத்துக்கு மாறிட்டு இருக்கக்கூடிய காங்கை மாட்டுக்கு பிறந்த தெளிவான கன்று மயில கன்று கிடாரி கண்ணுங்க. இந்த நிறங்கள் அப்படிங்கிறது இன்னொரு 1 மாத காலத்தில் வந்து கண்டிப்பாக மாறிக்குங்க. வயது ஒரு 4 மாதம் முழுமை அடைஞ்சிருக்கும். ஒரு 5 மாதம் இருக்குங்க. இன்னும் ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முடிகள்லாம் மாறி சுத்தமான வெண்மையான நிறத்தில் மயில கண்ணாக வந்து சேர்ந்துடும். கண் அழகான கண் கிடாரி கண், கோழி மட்டாட்டு பொம்மையாக அழகான கண்ணாமொழி பெருவிட்டுலிங்க. திமிழத்தை வாழை இருக்கும், கையால் ஊக்கம். மற்றபடி உங்களுக்கு கழிப்பு சுழிகள் இல்லாமல் இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக பற்கள் 8 பற்களோட காம்புகள் 4 காம்புகளோட நல்ல தெளிவான கண், நல்ல பொம்மை குட்டியாட்ட அழகான கண்ணாக வாங்கி வளர்த்து விரும்புகிறவங்க, கொஞ்சம் குறைஞ்ச விலையில் எதிர்பார்க்குறீங்க இல்லைங்களா, ஒரு 15,000க்கு கீழே அந்த மாதிரி நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க. கண்ணுக்கு வயது 4 மாதம் நிறைவடைஞ்சதுங்க. நல்ல பால் குடித்து நல்ல குழுன்னு வளர்ந்துருந்த கன்று. தவிடு தீவனம் நல்லா தெளிவாக எடுத்துக்குது. சுழி சுத்தம் தெளிவாக இருக்குங்க. இந்த 3-4 மாத கண்ணோட விற்பனை விலை நிலவரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 14,000 ரூபாய்ங்க. அதாவது 14,000 ரூபாய்ங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்குங்க. ஜாயிண்ட் வாடகை எல்லா ஊர்களுக்கும் இருக்குது. இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா சேலம் பகுதி, தருமபுரி பகுதி ஜாயிண்ட் வாடகை இருக்குதுங்க. மதுரை பகுதிக்கு ஜாயிண்ட் வாடகை இருக்குது. இன்றைக்கி ஜாயிண்ட் வாடகை இல்லைன்னா எடுக்கிறவங்களுக்கு, இந்த பகுதியிலேருந்து எடுக்கிறவங்களுக்கு புதுக்கோட்டைக்கு ஜாயிண்ட் வாடகை இருக்குதுங்க. எல்லா ஊர்களுக்கும் 100% பண்ணி கொடுத்துருவோம். 2 நாள் 3 நாள் வச்சுருந்தாவது அனுப்பிச்சி கொடுத்துருவோங்க. விற்பனை விலை 14,000 ரூபாய்ங்க. 4 மாதமான மயிலக்கன்று கிடாரி கன்று.
வீடியோவில் 5வது வர்றதுங்க. நல்ல ஃபோர்ஸான கன்றுங்க, காளைக்கன்று. முன்னாடி விட்டு பின்னாடி விரட்டணும் அப்படின்னா கைத்து இழுத்து பிடிக்காத அளவுக்கு நல்ல ஃபோர்ஸாக போகக்கூடிய அளவுக்கு நல்ல கால் போட்டு வருதுங்க கன்று. தொப்புள் கொடி இருக்காது. உங்களுக்கு தாடை வந்து பார்த்திங்கன்னா காய்கடிச்சா உங்களுக்கு வற்றக்கூடிய கண்டிஷனில் தான் தாடை இருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்கும், நல்ல புறவேத்தம் இருக்குங்க, வாழை இருக்கும், தெளிவாக இருக்கும், குறைப்பொழுது கிடையாது, கழிப்பு சுழி கிடையாது. நல்ல ஜெட் பிளாக்காக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கன்று தேர்வு செய்யலாங்க. இது வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த எல்லோ சைடு தெரியுதுங்க. சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:30 மணிக்கு எடுத்த வீடியோ. அதனால் வந்து இந்த மஞ்சள் வெயில் அடிக்கிறங்காட்டி உங்களுக்கு அந்த ப்ரௌன் சைடு தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து கண்ணுக்கு நல்ல ஜெட் பிளாக்காக வரக்கூடிய கன்று. நேரில் பார்த்தீங்கன்னா நல்ல பிளாக்காக இருக்கும். கொம்பு 2 நேர் கொம்பு. இந்த தொப்புளும் வந்து பார்த்திங்கன்னா காய் அடித்தோம்னா சுத்தமாக தொப்புள் வந்து வத்திடும், தாடை வந்து வத்திடுங்க. கண் வந்து காய் அடித்து காது வட்டி விட்டோம்னாவே நல்லா தெளிவான கண்ணாக வந்துடும். வண்டிக்கு ரேக்கில் பழக்கிறதுக்கு நல்லா வேணும்னா ஒரு 11 குடியில் இருக்கக்கூடிய கன்று. நல்ல நேர் கொம்பு தலையில் கண்ணாமூலையில் இருக்குதுங்க. காராங்காலை கன்றுங்க. ஏதோ பூச்சிக்காலைக்கு நல்லா இந்த மாதிரி நல்லா சாட்டை வராட்ட கன்று வேணும்னு தேடினீங்கனாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த தொப்புள் கொடி வந்து பார்த்திங்கன்னா நரம்போடு இருக்குதுங்க. இது வந்து பால் கொடி நரம்புன்னு சொல்லுவாங்க. கழிக்க வேண்டியது கிடையாதுங்க. நல்ல பின்மாடு ஏத்தம் இருக்குது. கடவு சிறுங்கடவுங்க. அடிவயிறு தொங்கல் உழுகாமல், நடுமுதுகு நெரிசல் உழுகாமல் நல்லா தெளிவான கண்ணா நல்லா நேர் கொம்பு தலையில் வேணும்னு கேட்குறவங்களுக்கு தேடிட்டு இருந்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இந்த கண்ணோட விற்பனை விலை 11 மாதம் ஆகுதுங்க. சுழி சுத்தம் 11 குடி உயரத்தில் இருக்குது. குறைப்பொழுது கழிப்பு சொல்லி கிடையாதுங்க. வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது 26,000 ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க. சுத்தமான ஜெட் பிளாக்னு எங்கேயுமே மறையோ வெள்ளை புள்ளியோ கிடையாது. ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. இதுக்கு அடுத்து வரக்கூடிய காலக்கணங்களையும் பாருங்கள். எது பிடிச்சிருந்தாலும் மேலே கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்கள் தெளிவாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா போதுங்க. அடுத்ததாக பார்க்குறதுங்க நல்ல ஒற்றை நாடியில் குதிரை குட்டியாட்ட நல்ல தாடை அருந்தாடையில் தொப்புள் கூடிய இறக்கம் இல்லாமல் சிறுங்கடவுலைங்க. உடம்பு போகிறப்பல நல்ல ஒரு 6 பேக்கான உடம்புல நல்ல ஃபிட்டிங்கான உடம்புங்க. நல்ல ஸ்ட்ரக்சர் பேக் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உருட்டு வால்லைங்க. நல்லா பின்மாடு ஏற்றம் வால் சன்னத்தில் கைகள் ஊக்கத்துலிங்க. நல்ல காலையத்தமான மாடு. செவலக்கண்ணு காலக்கண்ணு. வயது அப்படிங்கிறது ஒரு 9 மாதம் இருக்குங்க. கண் நல்ல பெருவட்டாகவும் வந்து சேரும். இப்போதைக்கு பார்க்குறதுக்கு நல்லா உடம்பு வைக்காமல் நல்லா கத்தியாட்டு இருக்க மாதிரி கண். உடம்பு பொறுப்பில் நல்ல உடம்பு பொறுப்பாக இருக்குங்க. குழாம்புனாலும் கருப்பு டேச்சில் ஊற்றுன மாதிரி தெளிவான குழாம் அமைப்பு இருக்கும். குறைப்பழுது கிடையாது, கழிப்பு சுழி கிடையாது. கண் சுறுசுறுப்பு படபடப்பில் நல்ல சூட்டிப்பான கண். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கொம்பு மட்டும் கொஞ்சம் கட்ட கொம்பாக வருங்க. அடித்தூர் வந்து கொஞ்சம் கனமாக இருக்கும். இது வந்து பூச்சிக்காலைக்கு பயன்படுத்துறதுக்காக ரேகுலரைஸ் வண்டி பழக்கிறதுக்கு நல்ல நெட்டு நீளமான கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கலாம். இருக்க வேண்டிய சொல்லி எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது 23,000 ரூபாய்ங்க. ஏற்கனவே இந்த கண்ணை வந்து நம்ம பதிவு போட்டிருந்தோம் 2 நாளைக்கு முன்னாடி. விற்பனை ஆகலைங்க இருக்குது. மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா மறு விற்பனை பதிவு போட்டிருக்கிறோங்க. ஒரு சிலருக்கு வாங்க வேண்டிய நண்பர்கள் பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால் வந்து இன்றைக்கி மறு விற்பனை பதிவாக போட்டிருக்கோம். இதில் பார்த்துட்டு வாங்குறவங்க வாங்கிக்கலாங்க. விற்பனை விலை நிலவரம் 23,000 ரூபாய். ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளை கண்ணு காலக்கண்ணு வருதுங்க. அதையும் பாருங்கள். கண்ணை பொறுத்தளவுக்கு நல்லா ஒரு சந்தன பிள்ளையை வந்து சேரும். நல்லா அறந்தாடையில் இருக்கும். தொப்புள் கொடி இறக்கம் இருக்காது. பின்மாட்டில் நல்ல பின்மாடு இருக்குங்க.
வால் நல்லா உருட்டு வால் இருக்கும். நெட்டு நீளத்தில் நல்ல நெட்டு நீளமாக வந்து சேரக்கூடிய கன்று. கொம்பு ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிட்டி தலையாக வந்து சேருங்க. விரிஞ்சும் போகாமல் ரொம்ப நேர் கொம்பும் வராமல் கொஞ்சம் மேலே வரும்போது கிட்டி தலையாக வந்து சேரும். கால் கருப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் கட்டுவிடாமல் இருக்குங்க. இந்த கண்ணுக்கு வயது ஒரு 8-9 மாதம் இருக்கும். சுழி சுத்தமாக இருக்குதுங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம். கழிப்பு சுழி குறைபடுத்த இல்லாமல் தெளிவான கன்று, சந்தன பல்ல கன்று, காலக்கண்ணுங்க. இதோட விற்பனை விலை நிலவரம் 23,000 ரூபாய்ங்க. நம்ம இடத்துக்கு நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் 6 மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம். வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு உண்டான மாடுகள் கன்றுகள் இருக்குதா அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாமுங்க. நேரில் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு ஃபோன் பண்ணி கண்டிப்பாக கேட்டு வாங்க. வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து நேரில் வரக்கூடிய நண்பர்கள் பேருந்து மூலிமா நீங்கள் வந்தீங்கனாலும் பேருந்து நிலையத்துக்கு எப்படி வர்றதுன்னு முன்கூட்டியே தகவல் கேட்டுக்குங்க. ஃபோன் நம்பரும் இன்னொரு ஃபோன் நம்பர் நம்ம கொடுத்துருவோங்க. நம்ம சொல்லக்கூடிய பேர் நம்ம இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா பஸ் விட்டு இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான வாகன வசதி நம்மளே செஞ்சு கொடுத்துட்றோம். இல்லைனாலும் பசங்க இருப்பாங்க, வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நீங்கள் மாடுகள் கன்றுகள் வாங்கினாலும் பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் திருப்பி கொண்டு வந்து பேருந்து நிலையத்தில் பஸ் ஏற்றி விட வரைக்கும் நம்ம பொறுப்பேற்றுக்கிறோங்க. அதே மாதிரி நீங்கள் வாங்கினீங்கனாலும் அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போனீங்கன்னா போதும். உங்கள் வீட்டில் கொண்டாந்து இறக்கி கட்ட வரைக்கும் நம்ம முழு பொறுப்பு எடுத்துக்கிறோங்க. மேலும் நல்ல பதிவில் பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு லைக் வந்து பட்டன் நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு லைக் போட்டு விட்டிங்கன்னா தான் வீடியோ வந்து அடுத்தடுத்து வந்து ப்ரொமோட் ஆகி போயிட்டே இருக்கும். இன்னும் நிறைய பார்ப்பாங்க. நிறைய பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோங்க. நன்றி, வணக்கம்.